ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அட்டகாசமான டேஸ்ட்டில் ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக சூப்பரான எக் ஃப்ரை மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது 5 நிமிடத்தில் செஞ்சிடலாங்க. சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணும், அதுவும் சூப்பரான ரெசிபி செய்யணும்னா இது வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு அனைத்து விதமான குழம்புகளுக்கும் சைடிஷாக இது வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு 4 முட்டைகள் எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. இப்போ 4 முட்டைகளையும் இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த ஆயில் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது அதிக நேரம் வதங்கணும் இல்லைங்க, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா போதும். இப்போ இந்த வெங்காயங்களை சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்குங்க, அதனால தான் நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நீல வாக்கில் நான் கொஞ்சம் பிஞ்சு பச்சை மிளகாயம் போட்டனால 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அந்த கல்லுப்பு சேர்க்குறதுனால எந்த ஒரு ரெசிபிக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி நல்ல ஒரு ஜூசி பதத்துக்கு வந்துடுங்க, கரைஞ்சி வந்துடும் இந்த கல்லுப்பு சேர்க்குறதுனால. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி தாங்க, வேறு எதுவுமே இல்லை, சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி வதக்கி விட்டுட்டு மசாலா பொடி, எந்த ஒரு மசாலா பொடியாக இருந்தாலும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம சமையல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வாசனை ரொம்ப ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து அந்த ரெசிபி வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த மசாலா எல்லாம் பிறண்டு வர்றதுக்காக இந்த முட்டையில் ஒட்டாது இல்லையா, அதனால வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கொதிக்க விடலாங்க. தண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சிடுங்க. இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையில் இருக்க மஞ்சள் கரு லைட்டாக அந்த மசாலாவில் இறங்கி கலந்து வரணுங்க. அதே டைமத்தில் எல்லா மஞ்சள் கரும் கரைஞ்சிடவும் கூடாது. அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. அடிக்கடி போட்டு கிளறிட்டு இருக்காமல் லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவோட முட்டையெல்லாம் சேர்ந்துட்டு அந்த முட்டைக்குள்ளே அந்த நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த சுற்றி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க பக்குவம். இந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இப்போவுமே வந்துட்டு லைட்டாக பரட்டி விடணும். அந்த லைட்டாக பரட்டி விட எதனாலனா அந்த முட்டையோட அந்த மசாலா எல்லாம் சேரும். லைட்டாக அந்த மஞ்சக்கரு அந்த மசாலாவில் கரைஞ்சிட்டு அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த முட்டை மசாலா எல்லாமே கலந்து வந்துருச்சுங்க. சூப்பரான அருமையான சுவையில் எக் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much.